தமிழ்நாடு அரசு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் எம்ஆர்பி மூலமாக 2147 கிராம சுகாதார செவிலியர்களுக்கான வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் எம்ஆர்பி வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான், மேல் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஏற்கனவே 2023ல இந்த ஜாப்க்கான ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்திருந்தாங்க. அப்புறம் சில பிரச்சனைகள் காரணமாக அது வந்து நடக்கல. இப்போ திருப்பி என்ன செய்றாங்க அப்படின்னா நடத்துறாங்க. ஏற்கனவே நீங்க 2023ல அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா திருப்பி அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இப்பவும் நீங்க புதுசா யாராவது அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்ளை பண்ணலாம். சாலரி பாத்தீங்கன்னா 19,700 ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஏஎன்எம் ஆஃப் நர்சிங் 2 இயர்ஸ்க்கான கோர்ஸ் இல்லனா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அப்படிங்கிற கோர்ஸ் 2 இயர்ஸ்க்கான கோர்ஸ் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு எக்ஸாமோ இன்டர்வியூ எதுவுமே இல்ல. வெயிட்டேஜ் மார்க் மூலமா தான் எடுக்கிறாங்க. வெயிட்டேஜ் மார்க்னா அகாடமிக் இயர்ல ஏஎன்எம் ஆஃப் நர்சிங் இல்லனா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ல நீங்க படிச்சதுல இருந்து 60% உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் மார்க்ல இருந்து 40% சேர்த்து 100க்கா கன்வெர்ட் பண்ணி அதை தான் கட் ஆஃபா பேஸா வச்சு என்ன செய்றாங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஃபில் பண்றாங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலன்னா நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட சேனல்ல அதுக்கான வீடியோ இருக்குது, பார்த்து அப்ளை பண்ணிடுங்க. எல்லாருமே கேட்கறது பிஎஸ்சி நர்சிங் ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறீங்க. இல்ல அப்ளை பண்ண முடியாது. இது கிராமப்புற சுகாதார செவிலியர்களுக்கானது. அதனால ஏஎன்எம் ஆஃப் நர்சிங் தான் இதுக்கு எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன். தேங்க்யூ.